எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்தம் 20 அதிகாரங்கள் நம்ம பார்த்தோம். என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு அந்த 20 அதிகாரங்களை தான் நம்ம இப்போ ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம அப்படி தான் இல்லறவியல் அப்படிங்கிற இயல், அதாவது அறத்துப்பாலில் இல்லறவியல் என்கின்ற இயலில் 7 அதிகாரம் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம்? அன்புடைமை, விருந்தோம்பல், நடுவு நிலைமை, ஒழுக்கமுடைமை, பொறைவுடைமை, புறங்கூறாமை, ஈகை அப்படிங்கிற இந்த 7 அதிகாரங்களையும் நம்ம பார்த்தோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய பாயிரவியல் அப்படிங்கிற இயலில் உள்ள அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்தையுமே மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாயிரவியல் அப்படிங்கிற இயலிலிருந்து அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரண் வலியுறுத்தல். முதல்ல இந்த அரண் அப்படின்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். அரண் எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய பேர் நம்ம அறத்தின் வழியில் நடக்கணும் அப்படின்னு, அதுதான் தர்மம் அப்படின்னு, இல்லையா? அப்போ இந்த அரண் அப்படின்னா என்னது? அரண் அப்படின்னா அது பல அர்த்தங்களை தரும். ஒன்று ஒழுக்க நெறி, இன்னொன்று நீதி, இன்னொன்று வாழ்க்கை நெறின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று என்னது? நம்ம செய்கின்ற செயல். இது எல்லாம் நம்ம அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒழுக்க நெறி, நம்ம சமூகத்தில் நம்ம எப்படி நடக்கணும், எப்படி ஒழுக்கமாக நடக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறது அரண் சொல்லலாம். இன்னொன்று வாழ்க்கை நெறி, நம்மளுடைய வாழ்க்கையில், நமக்கான வாழ்க்கையில் நாம் எப்படி ஒழுக்கமாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் அரண் வலியுறுத்தோம். அதே மாதிரி நீதி. நீதி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம செய்கின்ற செயலில் நமக்கான நீதி, இதுவும் அரண் வலியுறுத்தோம். ப்ளஸ் நம்ம செயல்னாலே நமக்கு தெரியும், நல்ல செயல்களை செய்யணும். தீமை செயலை செய்யாமல் நல்ல செயல்களை செய்வது தான் அரண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? ஒழுக்க நெறி, வாழ்க்கை நெறி, நீதி, செயல். இதைத்தான் ஐயன் வள்ளுவனும் என்ன சொல்கிறாரு? அரணை எப்படி வலியுறுத்துகிறார் அவர்? வாங்க ஒவ்வொரு திருக்குறளாக நம்ம பார்த்துருவோம். முதல் திருக்குறளாக, சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஆக்கம் எவனோ உயிர்க்கு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதாவது இதோட அர்த்தம் என்னவென்றால், சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கம் அளிக்கக்கூடிய வேறு வழி இருக்கிறதா? பார்த்தீங்களா? சிறப்பையும் செழிப்பையும், அதாவது நம்ம பேர் சிறப்பையும் நமக்கான செல்வத்தையும் கொண்டு சேர்ப்பது எது? அறத்தின் வழியிலே தான் முடியுமா? இல்லை, நம்ம அறத்தின் வழியில் போய் நல்ல ஒழுக்கமாக நம்ம வாழ்ந்தோமே என்றால் அதுவே நமக்கு என்னது? சிறப்பையும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பையும், வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் ஈண்டு தரும், இல்லையா? அது என்றைக்குமே அழியாது, அது காலகாலத்துக்கும் நீடித்திருக்கும். மற்ற வழிகளில் வரக்கூடிய செல்வமும் சிறப்பும் என்ன ஆயிரும்? அது கெட்டு போயிடும். அது முதல்ல ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் அது போக போக அதுவே என்னது? நமக்கு கெட்ட பேரை கொண்டு வந்துடும், வேறு வழிகளில் ஈட்டக்கூடிய செல்வம், இல்லை? ஆனால் அறத்தின் வழியில் ஈட்டக்கூடிய செல்வம், அறத்தின் வழியில் வரக்கூடிய நம்ம சிறப்பும் என்றைக்குமே நம்ம என்னது? அழியாது. அது நம்ம வாழ்க்கை வாழும் வரைக்கும் இருக்கும், வாழ்ந்த பிறகும் இருக்கும். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஆக்கம் எவனோ இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம சிறப்பையும் செல்வத்தையும் தரும், ஈனும் கிடைக்கும். அறத்தின் வழியில் சென்றால் ஆக்கம் எவனோ இருக்கு. அறத்தின் வழியில் யார் போகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு சிறப்பும் செல்வமும் கொண்டு சேர்க்கும். இதைத்தான் ஐயன் வள்ளுவனும் கூறுகிறார். சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஆக்கம் எவனோ உயிர்க்கு. வாங்க இரண்டாவது திருக்குறளை பார்ப்போம். அறத்தினும் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அறத்தினும் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த திருக்குறளே இருக்கு பாருங்களா, அறத்தினும் காக்கமும் இல்லை, அதாவது அறம் செய்வதை விட நன்மையும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு.
அதை செய்ய மறப்பதை விட கெடுதியும் இல்லை. பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. நன்மைனா என்ன? நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நம்ம நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே ஐயன் வள்ளுவன் என்ன சொல்கிறார்? நீ அறத்தின் வழியில் நின்றாலே அதுவே நன்மை தான் சொல்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக நம்ம அறத்தின் வழியில் நம்ம நடந்தாலே 4 பேருக்கு அது நன்மையாக தான் போய் சேரும். ஏன்னா நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ண போகிறதில்ல. அறத்தின் வழியில் வாழ்ந்தால் எல்லாருக்குமே அது நல்லது, எல்லாருக்குமே அது நன்மையாகத்தான் போய் சேரும். ஆனால் நீ அந்த அறத்தின் வழியில் வாழாமல் இருந்தால் அதை விட கெடுதல் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ அந்த அறத்தின் வழியை விட்டு விட்டு, அந்த ஒழுக்க நெறியை விட்டு விட்டு நீ வேறொரு வழியில் சென்றால், தீமையான வழியில் சென்றால் அது எல்லாருக்குமே அது என்னதான்? கெடுதல் தான். அது உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது கெடுதல். உன்னுடைய வாழ்க்கை முறை, உன்னுடைய ஒழுக்க முறை, உன்னுடைய சமூகத்திற்கும் எல்லாருக்கும் அது ஒரு கெடுதலாக தான் அமையும். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் உரக்க கூறுகிறார். அறத்தினும் காக்கமும் இல்லை, அதான் அறம் செய்வதை விட நன்மையும் இல்லை. அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு, அதை மறப்பதை விட கெடியதும் இல்லை, மிக கொடியதும் இல்லை அப்படின்னு ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு. நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத விடையும் நம்ம அறத்தின் வழியில் வாழ்ந்தாலே அது 4 பேருக்கு நன்மையாக தான் போய் முடியுமா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதான் அறத்தினும் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. 3வது குறளை பார்ப்போம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல். வாங்க மறுபடியும் வாசிப்போம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய செயல்கள் எவை ஆயினும், எதுவாக வேணாலும் நம்ம இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அவை எல்லா இடங்களிலும் தோய்வில்லாத அற வழியிலேயே செய்யப்பட வேண்டுமாம். பார்த்தீங்களா, நீ என்ன செயல்கள் வேண்டாலும் செய், அதை பற்றி எதுவுமே இல்லை. பட் ஆனால் அதையெல்லாம் நீ அற வழியிலே செய்ய வேண்டுமாம். நீ எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் அதை அற வழியில் செய் அப்படின்னா என் வள்ளுவன் கூறுகிறார். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல். பார்த்தீங்களா, அதுதான் ஒல்லும் வகையான் அறவினை. நீ எந்த வகையான செயல்களை வேண்டாலும் செய்து கொள், ஆனால் செல்லும் வாய் எல்லான் செயல், அதை அறத்தின் வழியில்தான் அதை செய்ய வேண்டும். அப்போ நீ அறத்தின் வழியில் செய்தால் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கும் அது நல்லது, அது நன்மையை போய் சேரும். உனக்கும் நன்மையை தரும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையாய் போய் சேரும். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். நீ என்ன செயல் வேணாலும் செய், அதை அறத்தின் வழியில் செய், அது உனக்கும் உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு நன்மையை தரும். வாங்க 4வது குறளை பார்ப்போம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. வாங்க மறுபடியும் வாசிப்போம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பார்த்தீங்களா, அதிலே கொடுத்துருக்காங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதாவது மனம் தூய்மையாக இருப்பதே அறம். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மற்றது எல்லாமே வெளிவேடங்களாம். பார்த்தீங்களா, மனம் தூய்மையாக இருப்பதே அறம், மற்றவை எல்லாம் வெளி வேடங்கள், அதாவது ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அது பிறர் நம்ம நம்மளை நல்லா வாழ்கிற மாதிரி பார்க்கணும், பிறர் முன்னாடி நம்ம நல்லா அந்த மாதிரி செம்மையாக வாழணும், நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வெளி வேடங்கள் போடுவோம் இல்லையா? அதைத்தான் ஐயன் வள்ளுவன் வேண்டாம் என்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? உன் மனசு தூய்மையாக இருந்துச்சுன்னா அது போதும்ப்பா, அதுதான்ப்பா அரண். நீ மற்றபடி நீ எல்லாரும் 4 பேர் உன்னை மதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ வெளி வேடக்காரராக நல்லவர் போல் நடிப்பதை விட்டு விடுங்கள் என்கிறார். பார்த்தீங்களா, நீங்கள் நல்லவர் போல் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை நாள் தான் நடிக்க முடியும் இல்லையா? ஒரு கட்டத்தில் நமக்கே அது சலிப்பை உண்டாக்கிறோம். அதுக்கப்புறம் உண்மையான இயல்பு நிலைக்கு நம்ம மாறி விடுவோம். ஆனால் நீ இயல்பாகவே மனசு தூய்மையை படுத்தினால்
அந்த தூய்மையாக இருந்தாலே அதுவே அரண் அப்படின்னு ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனசளவு நீ தூய்மையாக இருந்தினால் அதுவே அரண். அனைத்தரன் ஆகுல பிற, மற்றது எல்லாம் வெளி வேடங்கள் தான். நம்ம மற்றவங்களை ஏமாத்துறோன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை நாமளே ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய செயல்தான் வெளி வேடங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்தரன் ஆகுல நீர பிற. ஃப்ரெண்ட்ஸ், 5வது குறளை பார்ப்போம். அழுக்கார் அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம். வாங்க மறுபடியும் வாசிப்போம். அழுக்கார் அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் எழுக்கா இயன்ற தரம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இந்த 4ம் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும். அழுக்காறுனா என்னது? பொறாமை. அவானா என்னது? பேராசை. வெகுளினா கோபம். இன்னாச்சொல்னா கெட்ட வார்த்தை பேசுவது, அதாவது தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் சொல். இந்த 4ம் ஆகிய இந்த 4ம் அறவழிக்கு பொருந்தாதவைகள் ஆகுமாம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. நீ அரண், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அரண் வலியுறுத்தலாம் என்ன அப்படின்னு. அப்போ அந்த அரண் அப்படின்னாலே ஐயன் வள்ளுவன் அருமையாக சொல்லிட்டாரு. நீ அறத்தின் வழியில் நிற்கணும்னா பொறாமப்படாத, அடுத்தவங்கள பார்த்து பேராசைப்படாத, எதை பார்த்தோம், கோபப்படாத, யார் மேலேயும் கோவப்படாத, எதுக்கும் கோவப்படாத. அப்படி கோவப்படும்போது நம்ம என்ன பேசுவோம்? இன்னாச்சொல், அதாவது கெட்ட வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை, மற்றவர் மனது புண்படும்படி நம்ம என்ன பண்ணுவோம்? தகாத வார்த்தைகளை பேசுவோம் இல்லையா? இந்த 4ஐ நீ விட்டு விட்டேன் என்றால், உன் வாழ்க்கையிலிருந்தே நீ விட்டு விட்டால் என்றால் உன் மனது தூய்மையாகும். இதைத்தான் நம்ம முந்தின குறள்லையும் பார்த்தோம். உன் மனசு தூய்மையாக இருந்தால் அரண் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா? அப்போது அதைத்தான் அந்த உன் மனசை எப்படி தூய்மைப்படுத்தணும்? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இந்த 4ஐ நீ என்ன பண்ணிட்டா போதும்? உன்னோட வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டா போதும், உன் மனசு தூய்மையாயிரும், அரண் ஆட்டோமேட்டிக்காக உன் மனசுக்குள்ளே வந்துடும். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் இந்த குறளில் சொல்கிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், பொறாமை பேராசை பொங்கும் கோபம் புண்படுத்தும் சொல், இந்த 4ம் இழுக்கா இயன்ற தரன், இந்த 4மே எனது அறவழிகளுக்கு பொருந்தாதவை. அப்போ இந்த 4ஐயும் நீ எடுத்துட்டினா உன்னுடைய வாழ்க்கை எனது அரண் மிகுந்ததாக மாறும். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு. பொறாமப்படாத, பேராசைப்படாத, கோபப்படாத, கெட்ட வார்த்தை பேசாத, இது 4ஐயும் நீ செய்யாமல் இருந்தினா உனக்கு என்னது? உன் வாழ்வில் அரண் உண்டாகும். அந்த அறத்தின் வழியில் தான் நீ நடப்பா. அதுக்கப்புறம் அப்படி இருக்க நடந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் இல்லையா? மிகவும் மகிழ்ச்சியாக மாறும். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அழுக்கார் அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்ற தரன். 6வது குறளை பார்ப்போம். அறன்றிவாம் எண்ணாது தரன் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அறன்றிவாம் எண்ணாது தரன் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பிறகு பார்த்து கொள்ளலாம். நம்ம எந்த ஒரு வேலையும் என்ன செய்வோம்? அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு, இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு, ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்துக்கிறேன், இல்லை நாளைக்கு பார்த்துக்கிறேன், இல்லை 2 நாள் கழித்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு செயலை நாம் எண்ண தொடங்கினால் அதுவே உங்களுக்கு என்னது ஆபத்தாக முடியுமா? அதுவே நீங்கள் அறத்தின் வழியிலிருந்து வேறுபடுவதற்கு சமம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான குறள். நம்மளும் இப்போ டிஎன்பிசி படிக்கிறோம். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நாளிலிருந்தே நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது விடியற்காலை 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரை நம்ம படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த டிசிப்ளினை, அந்த கன்சிஸ்டன்சியை, அந்த ஒழுக்கத்தை நீங்கள் அப்படியே கடைபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2026 அரசு அதிகாரியாய் வேலைக்கு போவீர்கள். இதுதான் ஐயன் வள்ளுவன் வலியுறுத்துகிறார். அறன்றிவாம் எண்ணாது தரன் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான குறள்.
நீங்கள் வந்து பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால், அந்த அறத்தின் வழியில் சென்றால் அதுவே உங்களுக்கு இறந்த பின் கூட ஒரு புகழாய் துணை நிற்குமாம். அது நிலைத்து நிற்குமாம். பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான விஷயம். ஆமாம், உண்மை தானே. நம்ம வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிற வரைக்கும் உங்களை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாதுடா, நீ வேறு ஏதாவது வேலையாக இருந்தால் போய் பாரு, டைம் தான் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அது எதுவுமே காதில் வாங்காமல் 1 வருஷம் ஆனாலும் நான் அதை படித்து வேலைக்கு போவேன்னு சொல்லி இருந்து அந்த 1 வருட காலம் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா. போனதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவன் படித்தான்ப்பா, நைட்டு தூங்காமல் இருந்து படித்தான்ப்பா, 1 வருஷம் இருந்து படித்தான்ப்பா, பார்த்தீங்களா அவன் படித்ததுனால வேலைக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமா உங்களுடைய கஷ்டம் நின்று பேசும். அதைத்தான் நான் என் வள்ளுவன் கூறுகிற பார்த்தீங்களா, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியாய் புகழாய் நிலைத்து துணை நிற்கும். பார்த்தீங்களா, நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் கூட உங்களுடைய இந்த புகழ் நிலைத்து துணை நிற்கும். இவ்வளோ அற்புதமான குறள். அறன்றறிவாம் என்னாது தரஞ்செய்க. நீங்கள் வந்து என்னது, அந்த நாளை நம்ம கடத்தாமல் அன்னைக்கே செய்ய வேண்டிய செயல்களை செய்தால் மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை, அதுவே உங்களுக்கு இறந்த பின் பெரிய ஒரு துணையாய் நிலைத்து நிற்கும். அறன்றறிவாம் என்னாது தரஞ்செய்க. செய்யுங்க, அந்த செயல் அப்போவே செய்க. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை, அதுக்கப்புறம் நீங்கள் இறந்த பின் கூட உங்களுக்கு துணையாய் நிலைத்து நிற்கும். அறன்றறிவாம் என்னாது தரஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அங்கே 7வது குறளை பார்ப்போம். அறத்தாறு இதுவென்ன வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அறத்தாறு இதுவென்ன வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல. பார்த்தீங்களா, அப்போ பல்லக்குன்னா நமக்கு தெரியும், அது வந்து 2 கம்பு இருக்கும், அது மேலே ஒரு நாற்காலி இருக்கும், அது திரைசீலை போட்டு மூடி அதுக்கு மேலே உட்காந்து போவாங்க. அதுதான் தூக்கிட்டு போவாங்க, 4 பேர் மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு போவார். அதுதான் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் அவர்கள் வந்து அறவழியில் நடப்பவர்கள். பார்த்தீங்களா, அப்போ அறவழியில் அப்படி நல்ல ஜம்முன்னு அப்படியே சொகுசாக பல்லக்கில் உட்காந்துட்டு போகிறவங்க போல் இன்பத் துன்பங்கள் 2ஐயும் எளியவாக கருதுவாங்களாம். இன்பமாக வந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அது எப்படி எளியதாக தான் கருதுவாங்கலாம். இன்பம் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாங்க, துன்பம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையும் பட மாட்டாங்களாம். 2ஐயுமே எளியதாக கடந்து செல்வார்களாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி கடந்து செல்பவர்கள் அவர்களுடைய மகிழ்வான பயணத்தை மேற்கொள்வார்களாம். பார்த்தீங்களா, அப்போ அறன்வழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் 2ஐயும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். அதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார். அறத்தாறு இதுவென்ன வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்னான்டை. அப்போ அறத்தாறு இதுவென்ன வேண்டாம். அப்போது அறத்தின் வழியில் வாழ்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களாக மாறிவிடுவார்கள். மாறாக தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வே பெரும் சுமையாக கருதுவார்கள். பார்த்தீங்களா, அவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க. தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ அறத்தின் வழியில் நடக்காதவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களுக்கு சமமாவார்கள் என்று என் வள்ளுவன் கூறுகிறார். பார்த்தீங்களா, பள்ளத்தில் இந்த பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் வாழ்வையை பெரும் சுமையாக கருதுபவர்கள் தான் யாரு? இந்த தீய வழியில் நடப்பவர்கள். அதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார். அறத்தாறு இதுவென்ன வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பார்த்தீங்களா, இடை, ஊர்ந்தான் இடை. நம்ம என்ன பண்ணணும், அந்த பல்லக்கு தூக்கிக்கிட்டு அந்த வாழ்வின் சுமையை தூக்கிக்கிட்டு, இந்த இடத்துல பல்லக்கு அப்படி மீன் பண்ணுறது வாழ்வின் சுமை. அப்போ அந்த வாழ்வின் சுமையை தூக்கிக்கிட்டு
நாம் நடந்துகிட்டே போக வேண்டியதுதான், ஏன் அறத்தின் வழியில் வாழாமல் இருந்தால். ஆனால் அந்த இடத்தில் அந்த சுமை இருக்குல்ல, அந்த சுமை பல்லக்கு மேலே உட்காந்துட்டு போவாங்க யார் அறத்தின் வழியில் நடப்பார்கள். அந்த சுமையை தன் காலுக்கு கீழே போட்டு சவுட்டிக்கிட்டு போடா, எனக்காவது வாழ்க்கையில் சுமையாவது, நான் அறத்தின் வழியில் நடப்போம் என்று சொல்லி அந்த பல்லக்கு மேலே சொகுசாக உட்காந்துட்டு மகிழ்ச்சியாக வாழ்வை கடத்துபவர்கள். இதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார். அறத்தாறு இதுவென்ன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. 8வது குறளை பார்ப்போம். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வாங்க மறுபடியும் வாசிப்போம். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயலில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயலே விளங்கும். பார்த்தீங்களா? வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன். உன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட நீ தவறாமல் அரண் செயல்களில் ஈடுபட்டு வந்தால் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அந்த செயலே உன்னுடைய வாழ்நாளை நற்செயலாக்க விளங்குமா, நற்செயலாக்க விளங்கும் ஒரு பாதையாக அமையும் நீ செய்கின்ற நற்செயல்கள். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன். உன்னுடைய ஒரு நாள், உன்னுடைய வாழ்நாளில் நீ ஒரு நாள் கூட தவறாது அறத்தின் வழியில் நற்செயல்களை செய்து வந்தால் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதுவே உனக்கு உன் வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையை வழிவகுக்கும் வழியாக அமையும். உன்னுடைய நற்செயல்கள், நீ செய்கின்ற அறத்தின் செயல்கள். அதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன். உன்னுடைய வாழ்நாள் உன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு நாள் கூட நீ தவறாது அறத்தின் வழியில் நின்று நீ நன்மை செய்தால் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு மிகுந்த பாதையாக அமையும் என்று ஐயன் வள்ளுவன் உறக்க கூறுகிறார். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அங்கே 9வது குறளை பார்ப்போம். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்து புகழும் இல. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்து புகழும் இல்லை. பார்த்தீங்களா? ஐயன் வள்ளுவன் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு. உனக்கு இன்பம் வேணுமா, அறத்தின் வழியில் வாழு. அப்போது அறத்தின் வழியில் வாழ்வதே இன்பம். மற்றெல்லாம் அது புகழே உனக்கு தேடி தராது. அது நீ இன்பத்தை தேடி இல்லை, துன்பத்தை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாய். பிற வழிகளில் வருவன துன்பமே. நீ அறத்தின் வழியில் போயினா உனக்கு இன்பம், பிற வழிகளில் போனால் உனக்கு துன்பம் தான். இல்லை, அறத்தின் வழியில் வாழ்ந்தால் நம் மனது மகிழ்ச்சியாகும், நம்மளை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் நன்மையை தரும். ஆனால் நீ பிற வழிகளில், தீய வழிகளில் சென்றால் உன் வாழ்வில் துன்பமே வரும். இல்லையா? நம்ம தீய வழியில் மதுக்கு அடிமையாகி, இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூதாட்டத்தில் இறங்கி இந்த மாதிரி நம்ம செயல்களை செய்கின்ற போது நமக்கு அது என்னது, துன்பத்தை தான், மேலும் மேலும் சுமையை தான் தரும், துன்பத்தை தரும். இதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அறத்தில் வரதாண்டா இன்பம், மற்ற எல்லாம் உனக்கு துன்பம் தாண்டா, அதனால அது உனக்கு புகழை தராது அப்படின்னு என் வள்ளுவன் அடித்து கூறுகிறார். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. வாங்க 10வது குறளை பார்ப்போம். செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. வாங்க மறுபடியும் வாசிப்போம். செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதுவிலே இருக்கு, ஒருவன் செய்யத்தக்கது அறமே. செயற்பாலதோறும் அரணே, ஒருவன் செய்யத்தக்கது அறமே. ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி, விட்டுவிடத்தக்கவை தீய செயல்களே. நீ உன் வாழ்க்கையில் உயர்த்து போகணுன்னா நீ எனது பழியை விட்டு விடணும், அதாவது தீய செயல்களை விட்டு விடணும். இல்லையா? அப்போ தான் நீ வாழ்க்கையில் உயரத்துக்கு போக முடியும். அதுதான் செயற்பால தோறும் அரணே. நீ அறத்தின் வழியில் நின்று அறத்தை மட்டும்தான் செய்யணும். ஒருவன் செய்யத்தக்கது அது அறமே. ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. இல்லையா, நீ வாழ்க்கையில் உனக்கு உயரத்துக்கு போக வேண்டாமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தீய செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு.
ஆனால் நீ வாழ்க்கையினுடைய உயரத்தை அடைய வேண்டுமென்றால் நீ தீய செயல்களை விட்டு அறத்தின் வழியில் செல்ல வேண்டும். அதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார், செயற்பாலதோறும் அரணே. நீ செய்கின்ற செயல் அது அறத்தில் தான் இருக்கணும். அந்த அறத்தின் வழியில் தான் நீ செயல்களை செய்ய வேண்டும். ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி இல்லை அப்படின்னா நீ வாழ்க்கையோட உயரத்துக்கு போக வேண்டாம்னு நினச்சின்னா நீ தீய செயல்களை செய்து கொண்டிருந்தால் நீ எனது கெட்டு போய் விடுவாய். அதுதான் என் வள்ளுவன் கூறுகிறார், செயற்பாலதோறும் அரணே, ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. அதனால் தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை அறத்தின் வழியில் நின்று செய்தால் உங்களுக்கும் உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்மையை தரும். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் இந்த 10 குறளிலும் அறத்தை எவ்வாறெல்லாம் வலியுறுத்தினார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? ஐயன் வள்ளுவன் எவ்வாறெல்லாம் வலியுறுத்துகிறார்? ஒவ்வொரு குறளிலும் முதல்ல அறத்தினுடைய சிறப்பை சொல்கிறாரு, அப்புறம் அறத்தை எப்படி காக்கணும்னு சொல்கிறாரு, அடுத்தது என்ன சொல்கிறாரு, இந்த அறம் என்னென்னு சொன்னார். என்ன பார்த்தோம்? அழுக்காறு, அவா, வெகுளி, என்ன சொல் பார்த்தோம்ல, இந்த அறம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அறத்தை யாரெல்லாம் போற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். அறத்தை நாம் அறத்தின் வழியில் வாழாவிட்டால் அது எப்படி நமக்கு சுமையாக மாறும் அப்படின்னு பார்த்தோம். அறத்தின் வழியில் வாழ்பவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக பல்லக்கில் போகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்னது, நீ கடைசி என்ன சொல்கிறார் அவர், நீ அறத்தை மட்டும்தாண்டா செய்யணும் அப்படின்னு நம்மளை வலியுறுத்துகிறார். அறத்தை தவிர வேறு தீய செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னும் வலியுறுத்துகிறார், கட்டளை இடுகிறார் நமக்கு ஐயன் வள்ளுவன். நீ இதுதான் செய்யணும், நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து நமக்கு கட்டளை இடுவது மாதிரி திருவள்ளுவர், ஐயன் வள்ளுவன், தெய்வ புலவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, கட்டளை இடுகிறார். அவர் இந்த மாதிரி பண்ணினா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அருமையாக சொல்கிறார். பார்த்தீங்களா? நமக்காக படைக்கப்பட்ட இந்த திருக்குறள் அது நமக்கான வாழ்க்கை நெறியை மேம்படுத்துவதற்காக. ஆகையால் நாம் இதை வாழ்க்கையிலும் கடைபிடிப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம படித்து எக்ஸாமில் நிறைய மார்க்கையும் வாங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறளையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்தாச்சு. நம்ம இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மீதமுள்ள அதிகாரத்தையும் நம்ம போட போகிறோம். அதனால் எங்கள் கூட டியூன்டாக இருங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நாங்களும் எங்களுடைய இந்த வீடியோஸை மாற்ற முடியும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக கற்றுத்தரவும் முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஎன்பிசி இல்லை டியூன்எஸ்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. நன்றி, வணக்கம்.